ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு நாள் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlogல வந்து நான் என்னோடய ஒன் டே vlog தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. அது நடந்து முடிஞ்சு 2 வாரம் இருக்கும். ஆனால் நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுருந்தேன்றதுனால நான் இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். மே 4th வந்து அவரோட பர்த்டே, எனக்கு வந்து April 30. ஸோ 4 நாள் டிஃப்ரென்ஸ் தான் 2 பேருக்கும். எவ்ரி இயர் வந்துட்டு நான் கிஃப்ட் கொடுக்கறதும் அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதும் இதே மாதிரி பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணுறோம், 2 பேரும் பேசி வச்சிட்டோம், இந்த வாட்டி எந்த கிஃப்ட்டுமே நம்ம பண்ணிக்கூடாதுன்னு. எஸ், வி ஆர் அடல்ட்டிங் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்பப்போ வாங்கிட்டே தானே இருப்போம். இந்த நேம் ஆஃப் பர்த்டே சர்ப்ரைசஸ்னு இந்த வாட்டி வாங்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் நினைக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் ஆஃப் மணி நிறைய வாங்கி வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம் பீரோவில். எப்போ தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோன்னே தெரியாது. ஸோ கம்மிங் டு த vlog, நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரில. நான் வந்து ராஜஸ்தான் போயிருந்தபோது அங்கே மெட்டீரியல் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஒரு vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். பாந்தினி மாடல் வந்து காட்டன்லேயும் இருக்கும், இந்த மாதிரி சிந்தட்டிக்லேயும் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல். சிந்தட்டிக் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும், அதுவும் நார்த் இந்தியாவில் வாங்குகிறோன்னா. அங்கே தான் அது ஃபேமஸ், ஆனால் அங்கே நிறைய இடத்துல ஏமாற்றவும் செய்வாங்க. ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2-3 வாட்டி போட்டோன்னே வந்து அந்த கிளாத் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இல்லை. புதுசாக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லை. வாஷ் பண்ணால் மேபி லைட்டாக ஃபேட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து 1 pot ரைஸ் பண்ணுறேன். சோயா சங்க்ஸ் போட்டு வெஜ் பிரியாணி. நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோயா சங்க்ஸ், டோஃபு, பன்னீர் இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் நம்மளால் எடுக்க முடியும். தால் ரைஸும் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். அன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஹெக்டிக் டே. ஏன்னா மார்னிங்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி, லன்ச் பண்ணி, அதுக்கப்புறம் டின்னருக்கு நான் வந்து கொஞ்சம் நிறையாவே பிளான் பண்ணிட்டேன் தெரியாமல். ஏன்னா என்னோடய பர்த்டேக்கு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோமா. ஸோ இவங்களோட பர்த்டேக்கு வந்து நான் வீட்லேயே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மெயினாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி நான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த ரெசிபிலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் டேக்கிங் வேறு. இதெல்லாத்தையும் விட நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வேறு பண்ணுறேன்னா, ஸோ மொபைல்லையும் எடுக்கிறேன், கேமராலையும் எடுக்கிறேன். அதனால் என்ன ஆகும்னா அந்த 1 hour 1.5 ஹவர்ஸில் பண்ணுற வேலை வந்து எனக்கு எப்படியும் 3.5 hours வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டே போயிடும். ஸோ செம்ம டயர்ட் ஆகிட்டோம் அன்றைக்கி. ஆஃப்டர்நூனே வந்து பயங்கர டயர்ட் தான். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்தது அன்றைக்கெலாம். ஸோ அப்படியே வந்து நான் வெஜ் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 2 விசில் வரைக்கும் நான் போட்டு ஆஃப் பண்ணுறேன். ஸோ பக்காவாக வந்து வெஜ் பிரியாணி ரெடியாக இருந்தது. இந்த வெஜ் பிரியாணிக்கு வந்து நான் வீட்டில் நம்ம யூஸ்வலாக என்ன ரைஸ் சாப்பிடுவோமோ அந்த ரைஸ் தான் போட்டிருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பா ரைஸோ எதுவுமே போடல. ஓகே. ஸோ இப்போ வந்து லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வரைக்கும் நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்னெல்லாம் வீடியோ எடுக்கணும், என்னெல்லாம் பண்ண போகிறேன், அந்த ரெசிபீஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய மொபைல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறேன்னு. நான் யூஸ் பண்ணுறது அந்த Canon M50ன்றது நான் வந்து டேக் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மொபைல் நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரைபாட் வேணும். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறது. ஆப்ஸ்லாம் வந்துட்டு சில ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்னா இன்ஷாட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த கிளிப் வந்து நான் வந்து DSLRலேருந்து இதில் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து மொபைலில் எடுத்தது. ஸோ என்ன இருந்தாலும் அந்த DSLRல எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ நான் 2த்துலேயுமே ட்ரை பண்ணுவேன். இப்போ எங்கேயா வெளிலலாம் போகிறோம் அப்படின்னா மொபைல் தான் வந்து கொஞ்சம் ஈஸி. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈஸியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் DSLR தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னல, அதில் ஒன் ஆஃப் த ரெசிபி வந்து கோகோனட் புட்டிங். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாளாகவே பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸின்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணிட்டேன் போல இருக்குது. தேங்காய் பால் ஆஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன். மில்க் மேட் வந்து ஸ்வீட்டுக்கு நான் சுகரே ஆட் பண்ணல. இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் வந்து ஊற்றிட்டு இதை நல்லா கண்டினியூஸாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணது வந்து இந்த கோகோனட்டோட வழுக்கு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா குட்டி 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 பீசஸாக சாப் பண்ணிவிட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம புடிங் சாப்பிடும்போது ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நடுவில். ஸோ அது நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா ஆட் ஆன். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ட்ரை பண்ணேன். இது வந்து ட்ரஸ்ட் மீ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புடிங் எவர். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இது யாராவது வராங்கன்னா கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரலாம். எப்போவுமே இந்த கேசரி, சக்கரை பொங்கல், குலாப் ஜாமுன் இதெல்லாம் இல்லாமல் இது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற வேலை அதிகம். கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறோன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி.
இது வந்து நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பவுலில் போட்டு செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே இது வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கோம்ல, அதனால் எதுவுமே நம்ம இதில் பண்ண தேவையில்லை. ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறினோடனே நம்ம எடுத்து அழகாக சாப்பிட வேண்டியதான். ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நான் செட் ஆட்டோன்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்தாக்கு நம்மளோட ஃபேவரட் வெஜ்ஜீஸ் என்னென்ன வேணுமோ, நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸோ பாஸ்தாவுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட், அப்புறம் 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் வரைக்கும் ஆயில். நிறையா பண்ணுறோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாஸ்தா வந்து நான் மெக்ரோனி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆச்சுன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேனில் வந்து பட்டர் போட்டு இது எல்லாத்தையும் டாஸ் பண்ண வேண்டியதான். இங்கே வந்து நான் பட்டர் போட்ட உடனே நான் வெஜிடபிள்ஸ் தான் போட்டு ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். மைதாவும் போடலாம், கோதுமை மாவும் போடலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த பட்டரில் கார்லிக், அதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த ஆட்டா வந்து ஆட் பண்ணிப்போம். பட் இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரே டைம்லேயே இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பட்டர்லேயே காய வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதுலேயே ஆட்டாவும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். லம்ஸே இல்லாமல் தான் வந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த காயெல்லாம் தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஃப்ளார் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் இன்றைக்கி டைமே இல்லை தனித்தனியாக ஃப்ரை பண்ணி பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஒரே இதில் பண்ணி பார்த்தேன். டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது லம்ஸ் வந்துருமா அப்படின்னு. பட் வரவே இல்லை. நான் அதனால தான் உங்களுக்கு இதில் நல்லா கிளியராக ஷார்ட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டெல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும் வெஜிடபிள்ஸோட. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம், நம்ம டைம் சேவிங் தான். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் வந்து நம்ம ஃபுல்லாக குக்கிங்லேயே இருந்தோம்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே முடியாத குவாலிட்டி டைம் அப்படின்றது நான் இந்த குக்கிங் முடிக்கும் போது நிஜமாவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங்லேருந்து குக் பண்ணிகிட்ருப்பேன். நைட் வரைக்கும் குக் பண்ணியிருக்கேன். வீடியோவும் ஷூட் பண்ணோம்ல, அதனால் நைட்டு வந்து நாங்கள் சாப்பிடும்போது தான் ஒன்றா உட்காந்து நான், கிக்கி, என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம். அது வரைக்கும் நான் ஃபுல்லாக கிச்சனில் தான் இருந்தேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து ஏதாவது சிம்பிளாக ஒரே ஒரு டிஷ், அப்படி இல்லைன்னா 1 2 வரைக்கும் மேக்ஸிமம். நான் வந்து நிறையா வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டேன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம ஏதாவது வீட்டில் தானே இன்றைக்கி பண்ண போகிறோம், நம்ம பாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் நான் பாட்டுக்கு நைட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ என் ஹஸ்பண்டுமே சொன்னார், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு, ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணால் நம்ம தானே, யாராவது வரவா போகிறாங்க அப்படின்னு. பட் யா, தட்ஸ் ட்ரூ. நான் வந்து அதை கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ பாஸ்தா இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான டெசர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட் அது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்தா மேலே வந்து சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்போ பக்காவாக வந்து செட் ஆகிடும். அப்படியே அந்த சீஸியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ பாஸ்தா வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் ஃபிங்கர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட்டு வேறு. ஸோ கார்லிக் ப்ரெட்டுக்கு என்னென்ன வேணுமோ ரெடி பண்ணிவிட்டு இது வந்து பன்னீர் ஃபிங்கர்ஸ்க்கு கொஞ்சம் சட்னி மாதிரி பண்ணேன். கர்டில் வந்து க்ரீன் சட்னி மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவுமே எல்லாமே குட்டி குட்டி வேலையாக பண்ணும்போது நிறைய வேலை சேர்ந்துரும். சின்ன விஷயம் தானே நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்கப்புறம் பன்னீர் ஃபிங்கர்ஸ்க்கு ஹோம்மேட் பன்னீர், இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் எதையா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பன்னீரை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு லாங்காக என்னென்ன மசாலாஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா தடவி விட்டுடணும், அப்படியே மேரினேட் பண்ண மாதிரி. இது அப்படியே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே உரமாக வச்சுருந்தேன். இதில் வந்து நம்ம ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் இது எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பெப்பரில் வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு டெசர்ட் சொன்னேன்ல மேங்கோவில். ஸோ மேங்கோ வந்து கொஞ்சம் பல்ப்பை கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட ஆம்ச்சூர் பவுடர், ஐஸ் க்யூப்ஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது டெசர்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு கீழே அந்த லெமன், அதுக்கப்புறம் இந்த புதினா ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணோம். ரொம்ப பண்ணோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் தெரியும். கம்மியாக க்ரஷ் பண்ணோம். நான் இதில் ஒரு பண்ண மிஸ்டேக் வந்து மேங்கோவோட கொஞ்சம் மில்க் மேடோ சுகரோ ஏதோ போட்டிருக்கணும். நான் நினச்சேன் மேங்கோலேயே தான் வந்து நல்ல ஸ்வீட் இருக்கே, மேங்கோ ஸ்வீட்டாக தான் இருந்தது அன்றைக்கி. மேங்கோவில் ஸ்வீட் இருக்கே, ஸோ அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் நான் எக்ஸ்ட்ராவாக அந்த ஐஸ் க்யூப்ஸ், அப்புறம் அந்த கோன் கத்தீரா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த பாதாம் பிசின் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. ஸோ சாப்பிடும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது ஸ்வீட்டு. கண்டிப்பாக இந்த டெசர்ட்க்கு ஸ்வீட் வேணும். அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து முன்னாடி நாளே வந்து சோப் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியில். ஸோ இது வந்து மேலே டாப்பிங் மாதிரி போட்டிருக்கேன். டாப்பிங் மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பீசஸ் ஆஃப் இந்த மேங்கோவும் போட்டு லைட்டாக ஒரு குட்டி இலை ஆஃப் புதினா மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போது இது எல்லாமே டன். என்னோடய கார்லிக் ப்ரெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வாங்கினது 3 பீசஸ் ஆஃப் கேக் தனியாக.
ஏன்னா நாங்கள் ஃபுல் கேக்கும் கூட வாங்கல. ஏன்னா நாங்கள் அப்படியே வச்சு வச்சு வேஸ்ட் தான் பண்ணுவோன்னு. இந்த கோகனட் புட்டிங் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சோம்னா கரெக்டாக செட் ஆகிடும். பட் நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக குக் பண்ணிட்டோமா, எங்களுக்கு பசிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. கிக்கியும் சாப்பிட்லான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதை அப்படியே சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அந்தளவுக்கு செட்டே கூட ஆகலை. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் வந்து நைட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிருவேனான்னு எங்களுக்கே டவுட் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. பட் ஃபைனலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஏதோ ஒன்று ஒரு கொஞ்சம் டிஷ் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு கேக் வச்சு அதில் ஒரு குட்டி கேண்டில் வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக எங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.